வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தியான வாழைத்தண்டு வச்சு ஒரு கூட்டு தாங்க செய்யப்போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா இது வாழைத்தண்டு புதுசாக இருக்கிறதுனால கருக்கலை, அதனால் அப்படியே எடுத்துக்கலாம். இதை வந்து மேலே சைனிங்காக இருக்குது பார்த்திங்களா, அந்த தோலை மட்டும் நம்ம எடுத்துடலாம். லேசாக இது பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நம்ம தோலை சீச்சு எடுத்தாச்சு. இப்போ வாழைத்தண்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தி பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வரி வரியாக இருக்க மாட்ட கத்தினா அதில் இருக்க நார் வந்து அதிலே ஒட்டிக்கும், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது மாட்ட கத்தி இருந்தது அப்படின்னா கட் பண்ணி எடுத்துங்க. பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு அந்த நார் வந்து அந்த கத்தியிலே வந்துடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி ஒரு தண்ணி வந்து அரிசி கலந்த தண்ணி இல்லைன்னா மோர் கலந்த தண்ணி இது மாட்ட வச்சுக்கோங்க. அப்படி போடும்போது வாழைத்தண்டு கருக்காமல் இருக்கும். இப்போ தண்ணியில் வந்து இந்த ரவுண்டாக சின்னதாக கட் பண்ணி இது மாட்ட போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு இது மாட்ட சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே சைஸில் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இது கூட வந்து ஒரு 6-7 சாம்பார் வெங்காயம், ஒரு பாதி தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 100 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட பச்சை மிளகாய் வந்து நான் சின்னதாக இருக்கவும் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 2 கூட எடுத்துக்கோங்க. அதை ஊட வகுந்துட்டு லேசாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி பார்த்திங்க அப்படின்னா அந்த வாழைத்தண்டை நல்லா முழுகிறத விட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஏன்னு கேட்டால் நமக்கு பருப்பு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கணும். அதனால் ஒரு 1.25 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் குக்கரில் எந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அதே மாட்டம் உங்களுக்கு அந்த காயெல்லாம் நல்லா முங்கிட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க மாட்டம் இருக்கணும். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துடுங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், இது கூட கொஞ்சம் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. இப்போ கிண்டிட்டு இப்போ மூடி வச்சு மூடிடலாம். ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஹையில் வச்சுக்கோங்க இது ஸ்டவ்வை. இப்போ 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா காய் வெந்துடுச்சு. இப்போ நம்ம கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சிட்டு இந்த அரைச்ச விழுதை வந்து நம்ம அந்த இது கூட்டு கூட சேர்த்துடுங்க. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நல்லா கிண்டியாச்சு. இப்போ வந்து இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு மினி கடாய் வச்சுக்கோங்க, தாளிப்பு கடாய். இதுக்குள்ளே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ரொம்ப சேர்க்காதீங்க. இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுமே இதுக்கு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இதில் 2 கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை எடுத்து அந்த இதில் கூட்டில் சேர்த்துடுங்க. இப்போ கரண்டி வச்சு கிண்டி விடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஹெல்த்தியான சுவையான வாழைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே உடனே வரும். அப்புறம் இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.